அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர் இந்த இந்த என்கிறதுதான் தமிழ் ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறது. வாக்கு அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் கிரகம் நட்சத்திர ராசி இந்த 5 அடிப்படையிலும் இந்த எண்ணும் எழுத்தும் இரண்டரை கலந்து அது ஜாதகப்படி எந்தெந்த வகையில் அமைந்துள்ளது என்பதையெல்லாம் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். எண்ணும் எழுத்தும் தொடர்பாக நவக்கிரக தமிழ் ஜோதிடம், இதற்கு பெயர் தமிழ் என்கிற ஜோதிடம் என்று பெயர், தமிழ் என்கிற ஜோதிடம் என்று பெயர், தமிழில் என்கிற ஜோதிடம் என்று பெயர். இந்த எண்கிணிதம் தமிழ் வளர்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானவை. இதுவரை எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு தமிழ் என்கிற ஜோதிடம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இதை நான் வாக்கு அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதற்கு நிறைய ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த என்னுடைய வீடியோ தினமும் பார்க்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையினால அந்த தமிழ் என்கிற ஜோதிடம் எப்படி சில வார்த்தைகள் அமைந்துள்ளது, எந்தெந்த ராசி எந்தெந்த லக்கண பிரகாரம் அமைந்துள்ளது என்பதெல்லாம் நாம் இந்த யூடியூப் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிக துல்லியமாக நான் உருவாக்கப்பட்டு எது எப்படி எந்த சாயலில் செல்கிறது என்பதையெல்லாம் நான் முறைப்படி இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அதாவது மாட்டு வண்டிக்கு 7 எழுத்து 6 எழுத்து 8 2 7 5 3 6 மாட்டு வண்டி. அதனுடைய டோட்டல் மொத்தம் 31. அதன் விதிங்கிறது 4. மாட்டு வண்டிக்கு 4ஆம் இடத்தை சொல்லப்படுகிறது. வாகனக்காரகன், கட்டடக்காரகன், மாதுக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாணத்தை இந்த மாட்டு வண்டி 6 எழுத்துக்கும் உண்டான எண்களிடம் மொத்தம் 31. அதை 9ஆக வகுத்தாலும் அது இங்கிலீஷ் ஆங்கில நியூமராஜி போல் அதை கூட்டி கொண்டு வந்து ஒத்த எண் அடிப்படையில் கொண்டு வந்தாலும் அதோடைய விதி எண் 4. அதான் வாகனக்காரகன், கட்டடக்காரகன். மாட்டு வண்டி இன்று கிடையாது. மரத்தால் சக்கரை செய்து 2 பக்கமும் அச்சு சொருவி, ஒரு பக்கம் 2 பக்கம் மாடு, நடுவில் மனிதன் உட்கார்ந்து மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய காலங்கள் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னே தான் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து டயர் வண்டி, அந்த டயர் வண்டியும் கிடையாது. எல்லாம் ட்ரக்கில் எருதுகள் அள்ளிட்டு போய் கொட்டுறாங்க. ட்ரக்கு மூலம் தான் சாம்பல், எருது, சாணம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறாங்க. மாட்டு வண்டி தேவைப்பட்ட காலம் அந்த காலம். இப்போது மாட்டு வண்டி இல்லை. ஆனால் மாட்டு வண்டியோட எண்கிறது வந்து விதி எண் 4. குதிரை வண்டி, அதாவது குதிரை வண்டிக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு 3 8 7 5 3 6 இதெல்லாம் கூட்டினாக்க 32. அதன் விதி என்கிறது 5. அதாவது மாட்டு வண்டிக்கும் குதிரை வண்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இந்த மாட்டு வண்டி கணக்கு வச்சு தான் ஜோதிடர்கள் வந்து குதிரை வண்டிக்கும் குதிரை வாங்கலாம், குதிரை வண்டி வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொன்ன காலம் அது ஒரு காலம். அதுதான் விதி எண் 5. குதிரை வண்டி, அந்த மாட்டு வண்டியுடைய சாணத்தை வச்சு தான் குதிரை வண்டிக்கு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, அது தவறு. அந்த குதிரை வண்டிக்கு வந்து விதி எண் 5 காட்டுகிறது. குதிரை வண்டிக்கு வந்து விதி எண் 5 காட்டுகின்றது. அப்போ குதிரை வண்டி விதி எண் சாணப்பலன் 5, மாட்டு வண்டியுடைய கணக்கு அது இல்லை. ஆனால் குதிரை வண்டி விதியின் 5ஆம் இடத்தை காட்டுகின்றது குதிரை வண்டி. அப்போ குதிரை வண்டியுடைய சாணப்பலன் விதியின் 5. அன்புள்ள என்ற எழுத்துக்கு
1 6 2 4 7 1 இதையெல்லாம் கூட்டாக்க 20. அதோடைய விதி என்கிறது 2. அன்புள்ளம் இம் சேர்த்துக்கிட்டாக்க 1 6 2 4 7 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 27. அதோடைய விதி என்கிறது 9. அன்புள்ளம் அப்படிங்கிறது விதி என்கிறது 9. அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னாக்க அன்புள்ள அப்படிங்கிறது சாணப்பழம் விதியின் 2. அன்புள்ள அன்புங்கிறது வேறு சாணத்தை போது அன்புள்ள என்று சாணத்து பலன் விதியின் 2. அன்புள்ளம் விதியின் 9. அப்போ அன்புள்ளம் உள்ளம் எல்லாம் அன்புள்ள விதியின் 2 அன்புள்ளம் விதியின் 9. ஏன்னா அந்த காலத்தில் வந்து 30 வருஷத்துக்கு முன்கூட்டிலாம் ஒரு தபால் எழுதும்போது அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு யானாகிய மகன், இப்படி திருஞான சம்பந்தம், செல்லமுத்து, பழனிசாமி, ராமச்சந்திரன், யானாகிய மகள், குலசெல்வி, குலமகள் அப்படிலாம் எழுதுவாங்க. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. தபால் போட்ட காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அம்மா அப்பா அவர்களுக்கு என்ற ஒரு வார்த்தை அன்புள்ள அன்பு. அப்போ யானாகிய என்ற ஒரு வார்த்தைக்கு வீர் எண்களிடம் 9 7 2 2 அதை விதி எண் 2 யானாகிய. அப்போ யாராக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, பேரனாக இருந்தாலும் சரி, யானாகி என்று சொல்ல அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அன்புள்ளம் கொண்ட அம்மா அப்பா அவர்களுக்கு யானாகிய அந்த வார்த்தை குறிக்கிறது. யானாகிய 20. அதோடைய டோட்டல் வந்து மொத்தம் 20. அதில் விதி என்கிறது 2. அதனால் இது அந்த காலத்தில் வந்து தபால் எழுதுனாங்க. இப்போதும் தபாலுக்கு வேலையே இல்லை. அம்மா ஹலோ அம்மாவா ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி காலங்கள் வந்து இருக்குது. ஒரு சில தபால் எழுதும்போது அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்குன்னு எழுதுவாங்க. ஒரு சில அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அம்மா அப்பா அவர்களுக்கு யானாகிய மகள் திருஞான சம்பந்தம் செல்லமுத்து குமரேசன் திருவள்ளுவர் தேவர் இப்படியெல்லாம் எழுதுவாங்க. அதான் யானாகிய. தபால் காலம் முடிந்து விட்டது. இப்போ செல்ஃபோன் காலமாக வந்து விட்டதால் ஹலோ மாமாவா அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து யானாகி என்று சொல் தன்னையே குறிக்கும் என்று நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் வந்து தபால் காலங்கள் முடிந்து இப்போது செல்ஃபோன் காலங்கள் வந்து விட்டது. எல்லாம் நவீன காலத்தில் வந்து தபால் அடிக்கிற காலம் முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு வீட்டுக்கு தபால் போகிறதா இருந்தாக்கா கடங்கார நோட்டீஸாக இருக்கும், கடங்கார தபாலாக இருக்கும். அதுதான் எல்ஐசி நோட்டீஸாக இருக்கும், அல்லது கடங்கார ஃபைனான்ஸ்லேருந்து போகும், வட்டி கடையிலேருந்து போகும். என்ன இப்படிலாம் அந்த தபால் ரிப்ளே கார்டுன்னு அது ரிப்ளே கார்டு, டபுள் கார்டுன்னா ரிப்ளே கார்டு. 5 விசா கார்டு இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ இருக்கலாம். நான் அது தபால்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆனால் அந்த மாதிரி கார்டில் எழுதி வட்டிக்காரவங்க உங்களுடைய பவுன் முழுவ போகுது, உங்களுடைய பவுனுக்கு பணத்துக்கு வட்டி ஏறி கொண்டு இருக்கு, நீங்கள் உடனே வந்து கட்டுங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காலங்கள் அது தபால். இப்போது அப்படிலாம் இல்லை. மெசேஜ் அனுப்புனா போதும். மெசேஜ் அனுப்புனா சரி ஃபைனான்ஸ்காரங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, வட்டிக்காரன் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அந்த தபாலுங்கிறது ரிப்ளே கார்டு, 5 விசா கார்டு, 50 பைசா கார்டுலாம் கிடையவே கிடையாது. தபால் எழுதவே பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். தபால் எழுத தெரியாது, கவரில் வந்து எப்படி எழுதணும்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. அந்த அன்புள்ள யானாகிய என்று சொல்லுக்கு நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் தபாலில் வந்து அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அம்மா அப்பா அவர்களுக்கு யானாகிய மகன் திருஞான சம்பந்தம் தேவர் அழகேசன் முத்தரசன் தமிழரசன் என்ற ஒரு வார்த்தைகள்லாம் முடிந்து விட்டது. இப்போது எடுத்துக்கிட்டால் அம்மாவாக இருந்தாலும் அலோதான், அப்பாவாக இருந்தாலும் அலோதான், மாமனாக இருந்தாலும் அலோதான், அண்ணியாக இருந்தாலும் அம்மாவதான் அலோதான். ஆனால் அப்படி இருக்கின்ற நேரத்தில் சரி அடுத்த கட்டத்துக்கு போவோம். சோதி 2 எழுத்து. சோ கொட்டு தீ கெட்டு சோதி. அதனுடைய மொத்த டோட்டல் 16. அதனுடைய விதி என்கிறது 7. ஜோதி அதாவது சோதி என்பது 7ஆம் பார்வையாக அது சோதியாக தெரிய வேண்டும். அது சூரியனாக தெரியக்கூடாது, நிலவாக தெரியக்கூடாது, அது சோதியாக தெரிய வேண்டும். அப்படி சோதியாக தெரிந்தவர்களுக்குத்தான் நல்வாழ்வு கிடைக்கும். வேறு விதமாக தெரிந்தாக அது செய்வினையாக இருக்கலாம், பில்லியாக இருக்கலாம், இல்லை அவனை விட்டு விலகிறதாக கூட இருக்கலாம். அதாவது சோதியாக ஒரு ஆதவன் வந்து நாம் முன் நினைத்து பேசினால்
துணையாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து செல்வ ஜீமானாகவும் தனவந்தனாகவும் அமைச்சராகவும் முதல்வராகவும் பிரதமராகவும் வர முடியும். அதனால் வந்து கூலி வேலைக்கு போனால் நல்ல சம்பளங்கள் கிடைக்கும். அதாவது சோதி என்ற 2 எழுத்து 7ஆம் பறையாக நினைத்தாலும் அவை வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். சோதி என்ற அந்த நிலவாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நட்சத்திரமாக சோதியாக தெரிய வேண்டும் மனிதனை கண்ணுக்கு. அது நினைக்க வேண்டும் தன்னை. அதுதான் சோதி என்ற 2 எழுத்து 16. அது டோட்டல். அதனுடைய விதி என்கிறது 7. விதி 7ஆம் பறவையாக நினைக்க வேண்டும். சாட்டைங்கிறது சாட்டையால் வந்து அடித்தேன். சில நாடகத்தில் வந்து சாட்டையால் அடிப்பாங்க. அந்த சாட்டை உண்டு. மாட்டை அடிக்கிற சாட்டையும் உண்டு. குதிரை அடிக்கிற சாட்டையும் உண்டு. அதாவது சாட்டைக்கு 3 எழுத்து. 1, 2, 9 சாட்டை இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அது விதி என்கிறது 3. குச்சி வந்து எருமையும் அடிக்கலாம், குதிரையுமே அடிக்கலாம், மனுஷனையும் அடிக்கலாம், கோழியும் அடிக்கலாம், குரங்கையும் அடிக்கலாம். எல்லாத்தையும் குச்சிக்கு 3 எழுத்து. 3, 9, 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அதோட விதி எண் 7. குச்சி பார்த்தீங்களா? குச்சி கூட 7ஆம் பறவை. அடித்தா அந்த மாட்டுக்கு உரைக்கணும், மனுஷனுக்கு உரைக்கணும், கோழிக்கு உரைக்கணும். இதுதாங்க. அதனால் வந்து இந்த எண்கிணித சோதிடம் வார்த்தை அடிப்படையில் அனைத்து உண்மையிலும் சொல்லப்பட்டு வருகின்ற எந்த மொழியிலும் இல்லாதது. நான் இது தனிப்பட்ட முறையில் இதை கணித்து நான் காப்பரேட்டிவ் ரைட்ஸ்லாம் வாங்கி இதை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆகையால் இந்த எண்கிணிதத்துக்கு வந்து என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வீடியோவுக்கு வந்து எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கிணித வள்ளுவர், அரியலூர் மாவட்டம். நன்றி.